அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, 2 நாள் போய் நடுராத்திரியில் கதவை தட்டிட்டு வந்தோம். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலையே ஐயா. நம்ம பிளானையே ஃபெயிலியர் ஆக்கிடுவான் போல இருக்குதே. விடக்கூடாது. இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு எப்படியும் ஒர்க் அவுட் ஆகும். போய் ராத்திரி கதவை தட்டுவோம். என்னது தொடர்ந்து ராத்திரியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது? வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஹவுஸ் ஓனர் ஒரு சரியான பயந்தாங்கொல்லி. அவர் ராத்திரி நேரத்துலலாம் வெளியில் வரமாட்டாரே. யாராக இருக்கும்? அடடா, இந்த கதவு தட்டுற பிரச்சனையில் கல்யாணி கொலுசு கேட்டதை மறந்தே போயிட்டேனே. முதல்ல அவளுக்கு கொலுசு வாங்கணும். ஆஹா, 3வது தடவையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சே ஐயா. பூசாரி கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை. போய் முதல்ல பூசாரியை பார்ப்போம். ஆஹா, நாம் நினச்சதுமே பூசாரி நம்ம வீடை தேடி வந்துக்கிட்டு இருக்காரு ஐயா. வரட்டும். இந்த வாட்டியாச்சும் பணம் தருவானான்னு தெரியலையே. வாங்க பூசாரி, நானே வந்து உங்களை பார்க்கலான்னு நினச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன, நான் கொடுத்த ஐடியா சக்ஸஸா? 3 நாள் கண்ணு முழிச்சு நடு ராத்திரியில் போய் அவன் வீட்டு கதவை தட்டுனையா. பயந்து தலை தெரிச்சு இந்நேரம் காலி பண்ணியிருப்பானே ஐயா. அவன் உன்னோட ஐடியாவை காலி பண்ணானே தவிர அவன் காலி பண்ணுற மாதிரி தெரியல. அட்வான்ஸ் தராமையே ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா எப்படி ஆகும்? கஞ்சப்பய. பூசாரி, வேறு ஏதாவது ஐடியா கூடியா? நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நேராக கடைக்கு போய் நல்லா லக்க 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 லக்கன்னு சத்தம் வர்ற மாதிரி ஒரு ஜோடி கொலுசு வாங்குங்க. என்னது கொலுசா? கொலுசே தான். அதை உங்கள் காலில் போட்டுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு அவன் வீட்டுக்கு போகிறீங்க. ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தத்தை கேட்டதும் மிரண்டு போயிடுவோம். அடுத்த நாள் காலையில் உங்களை தேடி வந்து அட்வான்ஸை கேட்பான். போதுமா? அதுக்கும் அவன் பயப்படலைன்னா கொலுசை உங்கள் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருங்க. யோ, சொன்னதை செய்யா. அவன் பயந்து காலி பண்ணணுமா வேணாமா? போ, போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா வந்து என்ன பாரு. ஆஹா, அவனை காலி பண்ண வைக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ கொலுசு எவ்வளோ சொல்ல போகிறானோ. கஞ்சப்பய. ஐடியாவுக்கு மட்டும் நம்மக்கிட்ட வர்றான். ஆனால் அட்வான்ஸை மட்டும் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறான். The next day. அப்பாடா, பூசாரி சொன்ன மாதிரி கொலுசு வாங்கியாச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி மிரண்டு ஓடத்தான் போகிறான். என்னது, பூனை கத்துற சத்தம் கேட்குது. சகனமே சரியில்லை போல இருக்கு. இந்த பூனைக்கு இன்னமே சோறு வைக்கக்கூடாது. ஆமாம். ஏண்டா, எனக்கா சோறு வைக்க மாட்டேன்? நீ போகிற காரியம் உருப்படவே உருப்படாது. என்னது, நின்று நிதானமாக நம்மளை பார்த்து ஏதோ சாபம் விடுற மாதிரி முறைச்சிட்டு போகுது. அது என்னமாமா தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? மணி 12 போகுதில்ல. நான் படுக்க லேட்டாகும். அட 2-3 நாளாக இப்படி தான் லேட்டாக படுக்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலடி. நீ போய் படு போ. கதவை நல்லா தாப்பா போட்டுக்கோ. அட, இந்த மனுஷனுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தார். Later. அப்பாடா, ஒரு வழியா பொண்டாட்டியை தூங்க வச்சாச்சு. நாம் வாங்கி வச்சிருக்கிற கொலுசை எடுத்து நம்ம காலில் மாட்டுவோம். A few moments later. 2 கால்லையும் கொலுசை மாட்டியாச்சு. நடந்து பார்ப்போம். ஆஹா, ஜல் ஜல்னு சத்தம் பேய் வர மாதிரியே இருக்குது ஐயா. இப்படியே நடந்து அவன் வீட்டை ஒரு ரவுண்டு வந்தா அலறி அடித்து ஓடிட மாட்டான். கண்டிப்பாக திருச்சி ஓடத்தான் போகிறான். அதை நான் என் 2 கண்ணால் பார்க்கத்தான் போகிறேன். என்னது, படிக்கட்டு கருங்குன்னு இருக்குது. நாரப்ப, கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணும்னு வெளி லைட்டை கூட போடாமல் இருக்கான ஐயா. எடறி கெட்டறி விழுந்தா அவ்வளோதான், எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். பார்த்து சூதானமாக ஏறணும். ஆஹா, ஆத்தி, கொலுசு சத்தம் கேட்குது. ஆஹா, அடைச்ச, நாம தான் போட்டிருக்கோம். ஆஹா, நாமளே பயப்படுறோம்னா கண்டிப்பாக அவனும் பயந்துருவான். மாடிக்கு வந்தாச்சு. என்ன இருட்டு, என்ன இருட்டு. அப்படியே நடந்து ஒரு ரவுண்டு வருவோம். என்ன அது,
2 ரவுண்டு வந்துட்டோம், எந்த ரியாக்ஷனுமே காணோம் ஐயா. ஒருவேளை ஃபுல்லாக மப்பாயி மட்டையாயிட்டானோ? ஆஹா, நம்ம நேரம் இப்படியா இருக்கணும். சரி, அடுத்து இன்னொரு ரவுண்டு வேகமாக வருவோம். என்னது கொலுசு சத்தம் கேட்குது? யாரோ நடந்து வர்ற மாதிரி இருக்கே. இந்த நேரத்தில் எந்த லேடி கொலுசு போட்டுட்டு நம்மளை தேடி வருது? 2-3 நாளாக கதவு தட்டுற சத்தம், இன்னைக்கு கொலுசு சத்தம். போய் தான் பார்ப்போமே. யார் அது இந்த நேரத்தில்? ஆஹா, 3வது ரவுண்டில் சத்தம் கேட்டுருச்சு. அதான் முழிச்சிட்டான். அவன் வெளியில் வர்றதுக்குள்ளாட்டி நாம் ஓடிட வேண்டியதுதான். ஓடுறா கைப்புள்ள. படிக்கட்டில் விழுந்துட்டேங்க. அம்மா எப்பா மூக்கு அடிப்பிச்சு. அப்பா எம்மா ஐயோ எப்பா. ஆஹா, முதல் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கணும். அப்பா, ஆஹா, பூனை நம்ம மேலே விழுந்து நம்மளை குட்டிக்காரன் அடிக்க வச்சிருச்சு ஐயா. என்ன உருளையா இருட்டில் எவ்வளோ படிக்கட்டு. கட்டுனது நம்ம தானே, அதில் நம்மளே உருண்டுட்டோம் ஐயா. அப்பா, என்னது மூக்கிலேருந்து செவப்பா ஏதோ வருது. ஆஹா, ரத்தம். என்னது பல்லெல்லாம் ஆடுது. என்னது கதவை திறந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, யாருமே இல்லை. யார் கொலுசு போட்டுட்டு வந்திருப்பா? ஒருவேளை கல்யாணிக்கு வாங்க வேண்டிய கொலுசை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கொலுசு சத்தம் கேட்டிருக்கோ? பிரம்மையாக இருக்கும். ஆஹா, நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டு புரண்டு இப்படி மூக்கை உடைச்சிட்டு வந்ததை நம்ம பொண்டாட்டி பார்க்கல.